ஒண்ணு எல்லாரும் விஜயகாந்த் மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வீட்டோட கொண்டு வச்சுக்கலாமா? சென்னையா? குறுக்குப்பேட்டை. நீங்க தான் நல்லா நடிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. யாருக்கு மெசேஜ் பண்றது நம்ம பாத்துடலானுங்க. கான்ஸ்டபிள் எப்படி இருக்கீங்க அண்ணா? நல்லா இருக்கேன். வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் விஜய். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வார ஹைலைட்ஸ் தான் மாண்டேஜா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொல்றேன் அப்படிங்களா? நல்லா இருந்துச்சா? எப்படி இருந்தது? வீட்டில் வைக்கிற குழம்பு மாதிரியே இருந்தது, கடையில் வைக்கிற மாதிரி இல்லை. வீட்டோட கொண்டு வச்சுக்கலாமா? அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, நம்ம ஃபுட் ரிவ்யூ பண்ண வந்துட்டோம்னு நினைச்சிட்டாருங்க. இது பொண்ணு பாக்குற படம். பெரிய ஸ்கூலு இங்க இருந்து எந்த பையனத்துக்குனாலும் பணம் கன்ஃபார்ம். எந்த பையன் போனாலும் வாய் தெரிஞ்சிருக்கும். எந்த ஊருண்ணா? லோக்கலா? சென்னையா? என்ன பேட்டை? குறும்பேட்டை. குறுக்குப்பேட்டை. நடிப்பு அனுபவங்களை பத்தி சொல்லுங்க. நம்ம தான் வெற்றி. உங்க பேர் வெற்றியா? பி பாலாஜி. எங்க இருந்து வரீங்க? குறுக்குப்பேட்டை. உங்க டைரக்டர் என்ன சொல்றாரு? அதுதான் எங்களுக்கு தான் வெற்றி. உங்களுக்கு தான் வெற்றியா? உங்களுக்கும் உங்க டைரக்டர் தான் வெற்றியா? கேமராமேன் எப்படி பரவாயில்லைங்களா? சூப்பர். அவரும் பரவாயில்ல. அவர் பேர் சொல்லுங்க. தெரியலையா? ஐயோ, யாரு நல்லா நடிக்கிறாங்க? எல்லாரும் நல்லா நடிக்கிறாங்க. எல்லாம் நல்லா நடிக்கிறாங்க. நீங்க தான் நல்லா நடிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. இல்ல எல்லாரும் நல்லா வந்தா ஒன்னா எல்லாம் நல்லா நடிக்கிறீங்க. அப்படியா? ஓகே. அவர் வந்து தீவிரமா யாருக்கோ காதல் கடிதம் எழுதிட்டு இருக்காரு இன்ஸ்டாகிராம்ல. பாருங்க, திட்டு மொழி முழிக்கிறாரு. யாருக்கு மெசேஜ் பண்றது நம்ம பாத்துடலானுங்க. டக்குன்னு வெளியே போறாரு பாருங்க தோழர்களே. வெளியே போயிட்டாரு பாருங்க. பாருங்க, அண்ணன் தான் வந்து டிஎஸ்பியா நடிக்கிறாரு. ஆனா எதுவுமே போடல. கான்ஸ்டபிள் சூப்பர்ண்ணே. உங்களை பார்த்த உடனே எல்லாரும் விஜயகாந்த் மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படியா? அந்த குரூப்ல கூட பேசிட்டு இருந்தாங்க. என்னண்ணே? பாருங்க தோழர்களே, பெரிய கடை. என்னங்க அது? டீயா? சூடாவா? எவ்வளோங்க தேங்காய் பால்?
தேங்காய் பால் 5 ரூபாய். நீங்கள் இப்படிமா கொடுக்க பார்க்கலாம் 2. பொது ட்ரெண்டிங் எதுக்கு? ஃபாரெவர் ட்ரெண்டிங் ஏன் கூடாது? சரி தோழர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.